வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த பதிவில் கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், தான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என அனைத்து பெண்களும் நினைப்பதுடன் தீர்க்க சுமங்கலி வரம் பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றில் முதன்மையாக போற்றப்படும் காரடையா நோன்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யமனிடம் போராடி தன் கணவனின் உயிரை சாவித்திரி மீட்டு வந்த நாளையே காரடையா நோன்பாக நாம் கொண்டாடுகிறோம். காரடையா நோன்பு என்பது காமாட்சி அம்மனுக்கு வேண்டிக் கொண்டு வழிபடும் நோன்பாகும். மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்வதால் காமாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் இருக்கும் விரதம் காரடையா நோன்பு. காரடையா நோன்பு சாவித்திரி விரதம், கௌரி விரதம், காமாட்சி விரதம், மாங்கல்ய நோன்பு என பல பெயர்களாலும் குறிப்பிடப்படுகிறது. கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணமான பெண்கள் மேற்கொள்ளும் விரதங்களில் ஒன்று காரடையா நோன்பு. காரடையா நோன்பு உருவான கதை. காரடையா நோன்பு என்றதும் அனைவருக்கும் சத்தியவான் சாவித்திரிக்காகத்தான் நினைவிற்கு வரும். இளவரசியான சாவித்திரி அண்டை தேச இளவரசரான சத்தியவானை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாள். இவர்கள் திருமணம் நடைபெற்ற சில காலத்திலேயே சத்தியவானின் தாய் தந்தைக்கு கண் பார்வை போய்விடுகிறது. அவர்களின் தேசமும் கையை விட்டு போய்விடுகிறது. காட்டில் தனது கணவருடன் வசிக்கும் சாவித்திரிக்கு தனது கணவர் சத்தியவான் வெகு விரைவில் உயிரிழக்கப் போகிறான் என்ற விவரம் தெரிகிறது. இதனால் லோகமாதாவான காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்திரி விரதம் இருக்க துவங்குகிறாள். காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு அம்மனுக்கு நைவேத்தியம் தயாரித்து படைத்து பூஜை செய்து வருகிறாள். சத்தியவான் உயிரிழக்கும் நாளும் வருகிறது. அன்றும் சாவித்திரி பூஜை செய்கிறாள். யமதர்மராஜா வந்து சத்தியவானின் உயிரை எடுத்து செல்கிறார். அவரை தடுத்து நிறுத்தி தனது கணவரின் உயிரை திருப்பி தர யமனிடம் மன்றாடுகிறாள். ஒரு சாதாரண மானிட பெண்ணின் கண்ணுக்கு தான் வருவது எப்படி தெரியும்? இவள் தெய்வ சக்தி படைத்த பெண்ணாக தான் இருக்க வேண்டும் என நினைத்து அவளுக்கு பதிலளிக்க துவங்குகிறார் யமன். சாவித்திரி கேட்ட வரம். இந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறுகிறது. யமதர்மன் யமலோகம் நோக்கி செல்கிறார். சாவித்திரியும் பின்னாலேயே செல்கிறாள். ஒரு பெண்ணால் தனது பூத உடலுடன் எப்படி யமலோகம் வரை வர முடியும் என யமனுக்கு தாங்க முடியாத ஆச்சரியம். இருந்தாலும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பி தரமாட்டேன் என உறுதியாக சொல்கிறார். சாவித்திரியும் விடுவதாக இல்லை. இறுதியாக யமலோக வாசலுக்கே சென்ற யமன், பெண்ணே, இதற்கு மேல் நீ வர முடியாது, திரும்பிச் செல் என்கிறார். கணவரின் உயிரை திருப்பி தர வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்கிறார் யமன். அதற்கு சாவித்திரி, சுவாமி, நான் பதிவிரதை, அதனால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். எனது மாமனார் மாமியாருக்கு இழந்த கண் பார்வை வேண்டும், இழந்த ராஜ்யம் என பல வரங்களை கேட்கிறார். யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் என கூறிவிட்டு யமலோகத்திற்கு செல்ல போகும் சமயத்தில் மீண்டும் சாவித்திரி தடுக்கிறாள். நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன், இன்னும் ஏன் என்னை தடுக்கிறாய் என கேட்கிறார் யமன். அதற்கு சாவித்திரி, நான் கேட்ட வரத்தில் பாதியைத்தானே தந்தீர்கள், மீதியை தரவில்லையே. யமதர்ம ராஜாவான தாங்களே தர்மம் தவறாலாமா, கொடுத்த வாக்கை மீறலாமா என கேட்கிறாள். அப்போதுதான் யமனுக்கு யோசனை வருகிறது. தான் பதிவிரதை, அதனால் தனக்கு குழந்தை வேண்டும் என சாவித்திரி கேட்டது. கணவரின் உயிரை மீட்பதற்காக தந்திரமாக தன்னிடம் வரத்தை பெற்ற சாவித்திரியின் மதிநுட்பத்தையும் கணவர் மீது அவள் கொண்ட தீராத பக்தியையும் வியந்து சத்தியவான் உயிரை திருப்பி கொடுக்கிறார். இப்படி யமனுடன் போராடி தனது கணவரின் உயிரை சாவித்திரி மீட்ட நாளையே காரடையா நோன்பாக நாம் கொண்டாடுகிறோம். காரடையா நோன்பு கொண்டாடப்படும் நாள் மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் நாளிலேயே காரடையா நோன்பு கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த நோன்பு வருகிறது. யாரெல்லாம் விரதம் இருக்கலாம்? பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விரதம் இது. திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்களது கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமணமாகாத பெண்கள் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதற்காகவும் காரடையா நோன்பு இருப்பது வழக்கம். காரடையான் விரதம் இருக்கும் முறை: காலையில் எழுந்து நீராடி வீட்டில் காமாட்சி படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு பூக்கள் சூட்டி வழிபட வேண்டும். காலை முதல் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். அம்பாள் படத்திற்கு முன் வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபட வேண்டும். காமாட்சி விருத்தம் பாடி வழிபடலாம். மஞ்சள் சரடில் 2 மல்லிகைப்பூ அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து கட்டிக்கொள்ள வேண்டும். அதை சுவாமி படத்தின் முன் வைத்து வழிபட வேண்டும். அந்த கயிற்றை கணவரிடம் ஆசீர்வாதம் பெற்று கணவர் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும். கணவர் வெளியூர் சென்றிருந்தாலோ அல்லது திருமணமாகாத பெண்களாக இருந்தாலோ வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த நாளில் தாலி சரடும் மாற்றிக்கொள்ளலாம். நோன்பிற்காக கட்டிய மஞ்சள் சரடை எப்பொழுதும் கட்டிக்கொள்ளலாம் அல்லது 3 நாட்கள் கழித்து கலற்றிவிடலாம். நைவேத்தியமாக கார அடை, இனிப்பு அடை செய்து படைக்கலாம். அதோடு உருகாத நிலையில் இருக்கும் வெண்ணெய் ஆகியவற்றை அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சொல்ல வேண்டிய மந்திரம்: உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். ஓரம் கிருஷ்ணாமி சுபகே சகாரித்ரம் தராம்யகம் பர்தூஹு ஆயுஷ்ய சித்தத்யம் சுப்ரீதா பவ சர்வதா. நன்றி.